ஒரு வழியா ஐபிஎல் 2026க்கான டென் கம்மிங் டே முடிவுக்கு வந்திருக்கு. இந்த வாட்டி டென் கம்மிங் டே கிடையாது, டென் கம்மிங் திருவிழா அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி திருவிழா மாதிரி இருந்துச்சா? கரண்டா சிஎஸ்கே கேம்ப்ல டே 1 ஆஃப் டென் கம்மிங்ல யாரெல்லாம் வந்து ஜாயின் ஆனா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். அண்ட் ப்ராக்டிஸ் செஷன் எப்போ, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பிளேயர்ஸ்லாம் வந்து ஜாயின் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். அப்போ லைக்கை கொடுத்துருங்க. 2.0 சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோச்சிங் ஸ்டாஃப்ஸ்லேருந்தே நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். கோச்சிங் ஸ்டாஃப்னு சொல்கிறத விட நம்ம மேனேஜர் ரசல் தான் வந்து ஃபஸ்ட்டு டென் கமிங் டேயில் செக் இன் ஆனார் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட்டு லியோ, அதுக்கப்புறம் தான் ரசல். ஆனால் ரசல் வந்து ஒரு வாரம் ஆக போகுது. ஏன்னா இப்போ தான் வந்து அஃபிஷியலாக வந்து அவர் டீமை ஜாயின் ஆகிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டீம் டாக்டர் மது, ஸோ அவருமே வந்து இந்த வருஷம் ரீட்டைன் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் காலங்காலமாக நம்மளோட டீம் ஃபிசியோ டாமி, அவருமே இந்த வருஷம் ரீட்டைன் ஆயிருக்காரு. ஏன் இந்த வருஷம் ரீட்டைன் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த வருஷம் சிஎஸ்கே மொத்தமாகவே வந்து ஒரு பெரிய சேஞ்சை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் எதிர்பார்க்காத சேஞ்சஸ்ல எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். அனாலிஸ்ட்லேருந்து ஜடேஜாவை ட்ரேட் பண்ணதுலேருந்து நம்ம டீமோட ஃபீல்டிங் கோச்சாக இருந்தவர் ராஜீவ் குமார், இப்போ அவருக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக வந்து ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ யாருங்க ஃபீல்டிங் கோச்சு? எஸ், அந்த ஹைப் வந்து அகெயின் ஏறிக்கிட்டே இருக்குது. சிஎஸ்கே பண்ணுறதெல்லாம் பார்த்தா இல்லாமல் மட்டும் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, இப்போ அப்படியே பிளேயர்ஸுக்கு வந்து வருவோம். ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து யார் சிஎஸ்கே கேம்பை வந்து ஜாயின் பண்ணதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்த்திக் சர்மா. எஸ், இன்ஜுரிஸ் அன்றைக்கி என்னன்னா டக்குன்னு பேக்கை வந்து பிடிச்சிக்கிட்டாரு, ஏதாவது வராமல் போயிடுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அவர் கிளியராக வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அடுத்ததாக உர்வில் பட்டேல். எஸ், உர்வில் பட்டேலுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு டென் கமிங் டே. என்னதான் போன வருஷமே நம்ம டீமில் இருந்திருந்தாலும் அவருக்கு வந்து அஃபிஷியல் டென் கமிங் டே இதுதான். ஏன்னா போன வருஷம் மிட் சீசனில் தான் அவரை வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்தோம். அப்புறம் இப்போ கார்த்திக் சர்மா மாதிரியே இன்னொரு பெரிய யங் பிளேயர் நம்மளோட பிரசாந்த் வீர், அவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிஎஸ்கேவோட கேம்பை வந்து சேஃபாக ஜாயின் பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த வருஷம் ஆக்ஷனில் எடுத்தப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் இப்போ எல்லாரும் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சர்ஃப்ராஸ் கான், அவரும் டே 1 ப்ராக்டிஸ் செஷன்லேருந்து அவைலபிளாக இருக்க போகிறார் சிஎஸ்கேக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தென் பேபி கோட் ஆயுஷ் மாத்ரே. எஸ், ஆயுஷ் மாத்ரேக்கும் எப்படி உர்வில் பட்டேலுக்கு இது ஃபஸ்ட்டு அஃபிஷியல் டென் கமிங்கோ அதே மாதிரி ஆயுஷ் மாத்ரேக்கும் இது ஃபஸ்ட்டு அஃபிஷியல் டென் கமிங் தான். ஸோ ப்ராக்டிஸ் செஷன் ஒரு மாதம் சிஎஸ்கே டீமோடையே வந்து இருந்து அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே மேட்ச் ஆட போகிறாரு. இந்த ஒரு மாதம் பயங்கர க்ரூஷியலாக இருக்க போகுது ஆயுஷ் மாத்ரேயோட கேமை இன்னும் லெவலப் பண்ணுறதுக்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஒரு 6 மணி வரைக்கும் தலை வருவாரா வரமாட்டாரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராஞ்சிலேருந்து ஒரு அப்டேட் வந்துச்சு, தலையோட கார் வந்து ஏர்போர்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்மே வந்து பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, தலை இன்னைக்கு லேண்ட் ஆகிறாருன்னு. அதை கவனிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ருத்து சென்னையில் வந்து இறங்கிட்டாரு டக்குன்னு. ருத்து, ராமகிருஷ்ணா கோஷ், அதுக்கப்புறம் நம்ம முகேஷ் சௌத்ரி, 3 மகாராஷ்டிரா பாய்ஸும் ஒன்றா தான் வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. இது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் கைஸ். ஏன்னா கேப்டன் நான்லாம் தனியாக தான் வருவேன், நீங்கள்லாம் வந்து அதில் வாங்க இதில் வாங்கன்னு சொல்லாமல் அவங்க பாய்ஸோடு சேர்ந்து ருத்து வந்திருக்காரு பார்த்தீங்களா. அதுக்கு தான் கைஸ் ருத்து வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரி வேறு. அண்ட் முகேஷ் சௌத்ரியோட அரைவல் எனக்கு வந்து சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா எந்த கிரிக்கெட்டும் ஆடல, எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஆனால் சிஎஸ்கேன்னு மட்டும் கூப்பிட்டா ப்ராக்டிஸ் கேம்புக்கு கரெக்டாக வந்து ஜாயின் ஆயிடுறாரு. பட் இன்னும் கேள்வி இருக்குது, வந்திருக்காரு ஆனால் ஃபிட்டாக தான் இருக்காரா அப்படின்றது நம்மளுக்கு ப்ராக்டிஸ் செஷனில் தெரிஞ்சிடும். அப்புறம் த ஹீரோ என்ட்ரி, நம்ம தலை தோனியோட என்ட்ரி. எஸ், ஃபைனலி டென் கம்மிங் திருவிழாவை வந்து முடிச்சு வச்சிருக்காரு தலை. டே 1 ஆஃப் டென் கம்மிங் திருவிழாவை மாசா லேண்ட் ஆகி டீமை வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம தலை. ஸோ டே 1 ஆஃப் ப்ராக்டிஸ் செஷன்லேருந்து தலையும் அவைலபிளாக இருக்க போகிறாரு. ஒரு மாதம் ஐபிஎல்காண்டி தலை இன்டென்ஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறாரு சிஎஸ்கேயோட ஹோல் டீமோட சேர்ந்து. உண்மையை சொல்லணும்னா மற்ற டென் கம்மிங் டே 2024, 2025 இல்லை 2023 அந்த டென் கம்மிங்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து அவ்வளோ பெரிய டென் கம்மிங் டேவாக வந்து தெரியல. அதுக்கு காரணம் ஒன்று வந்து வந்ததே இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி பிளேயர்ஸ் தான் டே 1ல. அண்ட் இன்னொன்று சிஎஸ்கே வந்து நல்ல வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் ஒரு வீடியோ டாப் நாட்சாக வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜெர்சி ரிவீலோட. எஸ், அந்த ஜெர்சி ரிவீல் பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மெயின் சேனலில் வந்து பேசுகிறேன், வெயிட் பண்ணுங்கள். பட் ஸ்டில் பிளேயர் என்ட்ரி வீடியோலாம் வந்து பண்ணுவாங்க. தலைக்கெலாம் வந்து லாஸ்ட் 2 வருஷம்லாம் சும்மா தெறிக்க விட்டுருந்தாங்க. ருத்துக்குமே வந்து சூப்பர் வீடியோலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் அதெல்லாம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒரு வாவ் ஃபேக்டரே இல்லாத மாதிரி தான் சிஎஸ்கேவோட கான்டென்ட் வந்து இந்த டென் கமிங் டேக்கு இருந்திருக்கு. அதான் உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இன்றைக்கும் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஜாயின் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அவங்களாம் யார் அப்படின்றத நம்மளோட மெயின் சேனலில் இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஜெர்சி ரிவ்யூ வருது, ரெடியாக இருங்க. அப்படின்னா லைக்கை கொடுத்துருங்க. 2.0 சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையும் பார்க்குறேன். அண்டில் சைனிங் ஆஃப் யுவர் பாய் முகில். பை கைஸ்.